வணக்கம் நண்பர்களே, சிட்ருலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், நியூ டெல்லி உள்ள ரெட் ஃபோர்ட். அந்த ரெட் ஃபோர்ட்டுங்கிறது இங்கே வந்து ஒவ்வொரு வருஷமும் சுதந்திர தினத்துக்கு வந்து பிரதமர் இங்கே தான் கொடியேற்றுவார். நம்ம இங்கே வந்திருக்கோம், ரெட் ஃபோர்ட் அங்கே வந்திருக்கோம் நம்ம. रेड फोर्ट था। क्या नाम भाई? आरिफ. From which place? They are coming from? He is from Bihar. Bihar. Yes. Yes. Goodbye. Goodbye. Oh, good. ரெட் ஃபோர்ட் பார்த்துக்கிறீங்களா? இதே லாகோரி வாயில், செங்கோட்டையின் முக்கிய வாயில் இதுதான். இது லாகூர் நகரை நோக்கி இருப்பதால் அவ்வாறு பெயர் பெற்றது. ஷாஜகான் ஒரு அழகான பெண்ணின் முகத்தில் வரையப்பட்ட முக்காடு என்று வர்ணித்துள்ளார். ரெட் ஃபோர்ட் டெல்லி செங்கோட்டைக்கு வர்றவங்க இந்தியா ஃபுல்லாக இருந்து நிறைய பேர் டூரிஸ்ட் டெல்லிக்கு வந்துட்டாலே செங்கோட்டை பார்க்காம போக மாட்டாங்க. இப்போ கூட நம்ம பீகார்லேருந்து பார்த்தோம் இல்லையா, ஒருத்தவங்களை பார்த்தோம். அது மாதிரி இங்கே வந்துட்டு செங்கோட்டை முன்னாடி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லா பேருமே ஒரு ஞாபகார்த்தமாக டெல்லி வந்திருக்கும் என்பதன் அடிப்படையில் வந்து ஃபுல்லாக ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிருக்காங்க. குரூப் எடுக்கிறாங்க, ஃபேமிலியோடய வந்து எடுக்கிறாங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க. உண்மைக்கு செங்கோட்டை வந்து ஒவ்வொரு வருஷமும் பிரதமர் கொடியேற்றக்கூடிய இடம் தான் இது. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 கொடியேற்றக்கூடிய இடம் இந்த செங்கோட்டை. அந்த இடத்த வந்திருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிற மக்கள்லாம் யார் அப்படின்னு சொன்னால், டூரிஸ்ட் வெளியில் வந்து இங்கே வந்து செங்கோட்டைக்கு வந்து ஃபோட்டோ வீடியோவில் எடுத்துக்கக்கூடிய நபர்கள். அவங்களத்தையும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இவர் ரெட் ஃபோர்ட்டில் கோட்டை எவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே தான் பிரதமர் வந்து கொடியேற்றுவார் சுதந்திர நாள் நாளுக்கு. இந்தியாவின் சுதந்திர நாள் அன்னைக்கு இங்கே வந்து கொடியேற்றுவார் பிரதமர் அவர்கள். அதை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. டெல்லியில் பயங்கரமாக வெயில் அடிக்குது, அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னாக்க, இன்னும் தொப்பி வாங்கலை. அப்புறம் இன்னொரு காரணம், நான் குருத்வாராவுக்கு இப்போ நான் போயிட்டு வந்தேன். குருத்வாரா சிங்கு இருக்காங்க இல்லையா, அந்த சிங்கு கோயிலுக்கு பேர் குருத்வாரான்னு சொல்லுவாங்க. அந்த குருத்வாராவில் போயிட்டு வரும்போது குருத்வாராக்குள்ள வந்து உள்ளே வந்து என்னென்னாக்கா, தலையில் ஏதாச்சும் முக்காடு போட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயே ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு கட்சிப்பு வாங்கி அவரே கட்டி விட்டார். அதனால் வெயில் அடிக்கிறதுனால இந்த குருத்வாராவுடைய கர்ச்சிப்பை எடுக்கவே இல்லை. ஏன்னா பயங்கரமான வெயில் டெல்லியில். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த கர்ச்சிப்போட உங்களோட நான் பேசிக்கிட்டேன். இதே வந்து செங்கோட்டை ரெட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடம் தான் இந்த செங்கோட்டை டெல்லியில் இருக்குது, பழைய டெல்லியில் இருக்குது. அந்த பழைய டெல்லிக்கு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் செங்கோட்டையை ஃபுல்லாக நீங்கள் காமிக்க போகிறேன். போகலாமா? எஸ். இங்கிட்ட வெயில் அடிக்குது. வெயில் அடித்தனால தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெட் ஃபோர்ட்டுக்கு வெளியில் இது வந்து என்ட்ரன்ஸ், ரெட் ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ் தான். ரெட் ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸு இதே வந்து ரெட் ஃபோர்ட். ஆகலை
இதே ரெட் ஃபோர்ட். தென் அந்த வெயிலிங் அடிக்கிறதுனால இங்கே திருப்பி அடித்தோம்னா உங்களுக்கு ப்ளாக்காக தெரியும். வெயிலிங் அடிக்க இல்லையா, அதனால தமிழ்நாட்டில் இதே ஒரு ரெட் ஃபோர்ட்டு டெல்லியில் இருக்க ஒரு ரெட் ஃபோர்ட் தான் தாமமாக போகுது. ரெட் ஃபோர்ட் அதாவது இந்த செங்கோட்டை வந்து பழைய டெல்லியில் ஒரு பழைய டெல்லியில் இந்த செங்கோட்டை ஒரு வரலாற்று சின்னமாக இருக்குது. இது வந்து முகலாயர் கால கட்டடக்கலைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அப்படின்னா முகலாய கால கட்டடக்கலைக்கு மிகச்சிறந்த உதாரணம். உண்மை ரொம்ப பிரம்மாண்டமாக போல அழகாக கட்டியிருக்காங்க. இது வந்து 2007 வந்து யுனெஸ்கோ 2007 வந்து யுனெஸ்கோ வந்து இதை வந்து பாரம்பரியமாக அறிவிச்சிட்டாங்க. இந்த ரெட் கோட்டை அதே இது செங்கோட்டை தான். இந்த செங்கோட்டை வந்து 1639 கட்டியிருக்காங்க. கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க 1639. 1648 இந்த செங்கோட்டை கட்டி முடிச்சுட்டாங்க. இதோட உயரம் என்ன அப்படின்னா 59 அடியிலிருந்து 108 அடி வரை உள்ள இதை வந்து உயரமாக கட்டியிருக்காங்க. அந்த செங்கோட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா இந்த செங்கோட்டைக்கு ஒவ்வொரு கோட்டையெல்லாம் இங்கே மட்டும் கிடையாது, எங்கே போய் நீங்கள் கோட்டை பார்த்தாலும் முன்னாடி வந்து ஒரு கால்வா மாதிரி விட்டுப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக நிரப்பி வச்சுருப்பாங்களாம் பாதுகாப்புக்காக. உள்ளே வந்து அரசர் இருக்காங்க அப்படின்னா சுற்றி வர தண்ணி பாதுகாச்சுருவாங்க. தண்ணிக்குள்ளே வந்து முதலையெல்லாம் போட்டு வச்சுருவாங்களாம் பாதுகாப்புக்காக. இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அது இதுக்கு உரிமை கொண்டாடினவங்க யாருன்னா வந்து முகலாய பேரரசு கட்டினாங்க. சொன்னோம்லே 1639 கட்ட ஆரம்பித்து 1948 வரைக்கும் முகலாய பேரரசு கட்டி முடித்தாங்க. அவங்க தான் உரிமையாளர் இருந்தாங்க. அதுக்கடுத்து மராட்டிய பேரரசு, மராட்டியர்கள் பிடிச்சி வச்சிருந்தாங்க மராட்டிய பேரரசு. அதுக்கடுத்து ஆங்கிலேயர்கள் இது பிடிச்சி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நம்ம இந்திய அரசாங்கத்தின் கீழ் வந்து இந்த செங்கோட்டை இருக்குது. பொண்ணு வந்து இந்த பொண்ணாட்டுக்கு ஃபோட்டோ எடுத்துருக்கு. இப்போ டிக்கெட் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இதன் டிக்கெட் கவுண்டர். ஒன்லி மோனுமெண்ட் கேஸ்லெஸ் 35 ரூபா. மோனுமெண்ட் மியூசியம் 56 ரூபா. இது வந்து நார்மல் வேல்யூ ஆஃப் டிக்கெட் விசிட்டர்ஸ் ஆஃப் இந்தியா ஷார்க் ஃபிலிம்ஸ்டர் கண்ட்ரிஸ். ஃபார் ஃபாரின் டூரிஸ்ட்டுக்கு 550 ரூபா, 830 ரூபா. நம்மளுக்கு வந்து 35 ரூபாயும் 56 ரூபாயும். இவ்வளோ மதில் சுவரை பாருங்க, எவ்வளோ பெரிய மதில் சுவர் கட்டியிருக்காங்க. அந்த கோட்டைக்கு வெளியில் மதில் சுவர் கட்டியிருக்காங்க இல்லையா, அதுக்கு வெளியில் தான் இந்த மாதிரி ஒரு கால்வா மாதிரி இருக்குங்களேன். இதில் தான் தண்ணி நிரப்பி அந்த முதலையெல்லாம் போட்டு யார் எதிரி வந்து உள்ளே வர முடியாதபடி. ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு 100 அடி ஹைட் இருக்குன்னு நினைக்கிங்களேன், 100 அடி ஹைட் இருக்குங்களே, அந்த அவ்வளோ ஹைட்டு இருந்துமே இந்த மாதிரி ஒரு பாதுகாப்புக்காக அந்த காலத்துலேயே மன்னர்கள் செஞ்சுருக்காங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அது
எவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்களே. 1639 கட்டினது இன்னும் எந்த மாதிரி அவ்வளோ பிரம்மாண்டமாக எதுவும் அவ்வளோ உடையாமல் அருமையாக இருப்பாங்க. எவ்வளோ பிரம்மாண்டமான அந்த மதில் சுவர்களை தான் பார்க்குறீங்க பாருங்க. ஃபாரினர்ஸ் நிறைய வந்து பார்க்குறாங்க ஃபாரினர்ஸ். இதை என்ட்ரன்ஸ் இந்த செங்கோட்டைக்குள்ள உள்ளே போக போகிறோம். செங்கோட்டையோட என்ட்ரன்ஸ் தான். இதுக்குள்ளே நம்ம உள்ளே போக போகிறோம். மக்கள் வந்து பார்த்துட்டு வெளியில் வராங்க. நம்ம மதியம் நம்ம உள்ளே போகிறோம். ரெண்டு பக்கம் பெரிய பீரங்கி மாதிரி ரெண்டு பக்கம் இருக்குது. அந்த காலத்தில் யூஸ் பண்ண பீரங்கி இது. இது ஒரு பீரங்கி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பீரங்கி வச்சுருக்காங்க. இது என்ட்ரன்ஸ் இல்லை, ரெட் ஃபோர்ட்டுக்கு உள்ளே போகிற பீரங்கி தான். அதில் ரெட் ஃபோர்ட்டுக்கு உள்ளே போகக்கூடிய நுழைவாயில் தான், என்ட்ரன்ஸ் தான். இதுக்குள்ளே நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கடுத்து உள்ளே போய் பார்க்கணும். ரெட் ஃபோர்ட்டுக்கு உள்ளே இப்படித்தான் பிரைம் மினிஸ்டர் இந்த வழியில் வந்து கொடியேற்ற வருவார். அந்த பாதையில் தான் நம்மளும் வந்துக்கிட்டு இருக்கோம். உள்ளே நம்ம போய்கிட்டு இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தோடனே இந்த மாதிரி பெரிய மதில் சுவர் இருக்குது. இங்கேயே வந்து நம்ம பிரதமர் வந்து கொடியேற்றக்கூடிய இடம் இதுதான். இங்கே தான் கொடியேற்றணும். அந்த இடத்துல வந்திருக்கோம் நம்ம. பாதை இருக்குங்களே, இது வந்து பப்ளிக்கு மேலே போக முடியாது. இது மேலே ஏறி தான் பிரைம் மினிஸ்டர் போய் அந்த கொடியேற்றுவார். சுதந்திர தின நாள் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு கொடியேற்றக்கூடிய இடம் இது. இந்த பாதையில் தான் மேலே போய் கொடியேற்ற போவார் பிரைம் மினிஸ்டர். அந்த இடத்த தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சுத்தமாக இருக்குது. நம்ம வந்து கொடியேற்றக்கூடிய இடத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது டெல்லியில் உள்ள செங்கோட்டை ரெட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான். அந்த இடத்துக்கு வந்துருக்கோம் நம்ம. ஒவ்வொன்று பாருங்க எவ்வளோ இதாக இருக்கு. மேலே கொடி செங்கோட்டை என்பது இந்துஸ்தானி லால் கிலாவின் மொழிபெயர்ப்பாகும். 639 ஆரம்பித்து 1648 வரை வந்து இந்த கோட்டையை கட்டினார். இவர் வந்து தலைநகரத்தை வந்து ஆக்ராவில் வந்து டெல்லிக்கு மாற்றணும் என்ற அடிப்படையில் இந்த கோட்டை கட்டினார். தாஜ்மஹாலை கட்டிய, அதாவது வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டிய தாஜ்மஹாலை கட்டிய லகோரி அவர்கள் தலைமையில் தான் இந்த செங்கோட்டையை கட்டினார். இந்த செங்கோட்டை தான் வந்து கட்டினது முக்கிய காரணம் என்னன்னாக்க, ஆக்ராவிலேருந்து டெல்லிக்கு வந்து தலைநகரத்தை மாற்றுற அடிப்படையில் தான் இந்த கோட்டையை கட்டியிருக்காரு. இந்த கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போவோம். இதுதான் அந்த கோட்டை. இந்த கோட்டைக்கு உள்ள நான் போகிறேன். இதுதான் கோட்டையோட என்ட்ரன்ஸ்.
கூட்டமாக இருக்குது ஃபுல்லாகவே. இது அந்த கோட்டை எந்த உள்ள நுழைவாயில். நிறைய கடைகள் இருக்குது. நுழைவாயில் நிறைய கடை வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சட்டா சவுக், அதாவது லகோரி வாயில் அருகே மீனா பஜார் என்று அழைக்கப்படும் சட்டா சவுக் தான் இந்த பகுதி. இங்கு முகலாயர் காலத்தில் பேரரசர் குடும்பத்திற்கான பட்டு, நகைகள் மற்றும் பிற பொருள்கள் விற்கப்பட்டன. இந்த சந்தை கூரை இடப்பட்ட சந்தை என்று பொருள்படும்படியும் பஜாரி முசாபக் அல்லது சட்டா பஜார் என்றும் அழைக்கப்பட்டது. இதை மூடப்பட்ட கூரை கொண்ட நீண்ட கடைவீதி என்றும் அழைக்கிறார்கள். இதன் சுவர் நீளத்திற்கு இங்கு வரிசையாக கடைகள் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு பேர் தான் சட்டா பஜார் அப்படின்னு சொல்கிறாங்க. நௌபத் கானா நீதிமன்றத்தின் கிழக்கு சுவரில் இப்போது தனிமைப்படுத்தப்பட்ட நௌபத் கானா அல்லது நக்கர் கானா என்று அழைக்கப்படுகிறது இந்த இசைக்கூடம். பாரசீக மொழியில் இதற்கு காத்திருப்போர் கூடம் என்ற பொருள். நக்கர் கானா இன்று ட்ரம்ஸ் ஹவுஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இதுக்கு ட்ரம்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்களாம். Most of the royal palaces of India have essentially the நௌபத் கானா at the entrance. நௌபத் கானான்றது அந்த மியூசிக் ட்ரம்ஸ் அடிப்பாங்களாம், அவங்க தான் அது. Faced with the red sandstone, it is large 3 stories building, rectangular and plain. Rightly curved floral designs on it. Red stones wall appear to have been originally painted with gold, but the interior was painted in other colors. Several layers of these paintings can be traced even now in the entrance chamber. The later Mughal king Jahandar Shah 1712 to 13, Barukhshar 1713 to 19 are said to have been assassinated here. ரெண்டு பேர்த்து இங்கே தான் கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நௌபத் கானா அப்படின்னா ட்ரம்ஸ் ஹவுஸ். இதுதான் நௌபத் கானா. ரெட் ஃபோர்ட்டு பெரிய லார்ஜ் ஏரியா, ரொம்ப பெரிய ஏரியா. நைட்லாம் அந்த லைட்டு இங்கே இதாகும் நினைக்கிறேன். அருமையாக இருக்கும். நிறையா கோட்டை, ஒவ்வொரு கோட்டையாக இருக்குது. பெரிய பதில்ச்சோரை வச்சு உள்ளுக்குள்ளே ரெட் ஃபோர்ட்டுன்னு இருக்குது. ரெட் ஃபோர்ட்டுக்குள்ளே ஒவ்வொரு சின்ன சின்ன தனித்தனி கோட்டையாக கட்டியிருக்காங்க. அதில் ஒரு கோட்டைக்கு தான் உள்ளே போகிறோம். ஒவ்வொரு கல்லும் பாருங்களேன், எந்த உடையும் இல்லை, கிடையாது, அப்படியே கிடக்கு. எத்தனை 1650 எடுத்தாலும் 300-400 வருஷமாக இருக்குது. நல்லாவே இருக்குது. ஏன்னா 400 வருஷம் பில்டிங் மாதிரியாக இருக்குது. அவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க. எந்த ஒரு உடையும் ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது, உடையவே இல்லை. சின்ன சின்ன உடைப்பு மட்டும் தான் இருக்குது. இன்னும் அருமையான பிளேஸ்.
உள்ள இந்த மாதிரி ட்ரோம் வச்சு நிறைய கட்டிருக்காங்க. இந்த மாதிரி ட்ரோம் வச்சு நிறைய கட்டிருக்காங்க. எவ்வளோ அருமையான பெரிய ஹால். Divanayam as a hall of public audience was these Shah Jahan received the general public and heard the grievances. இந்த இடத்துல வந்து ஷாஜகான் வந்து பொதுமக்களாக வர சொல்லி உங்களுக்கு என்ன குறைகள் இருக்குது எல்லாம் கேட்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே திவானாயாம் ஹால் ஆஃப் பப்ளிக் ஆடியன்ஸ். With a courtyard in the front, it was originally surrounded by an arcaded apartment used by the chiefs on duty. With an impressive headed 9 integral arch openings, the hall was hall of public audience. இது ஹால் ஆஃப் பப்ளிக் ஆடியன்ஸ். அதாவது இந்த இடத்துல தான் வந்து ஷாஜகான் வந்து பொதுமக்களை வர சொல்லி உங்களை இதே வந்து இதே ஹால். இந்த இடத்துல தான் பொதுமக்களை வர சொல்லி உங்களை குறைகள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து ஷாஜகான் கேட்பார் அப்படின்ட்டு இருக்காங்க. ஹால் ஆஃப் பப்ளிக் ஆடியன்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல தான் ஷாஜகான் வந்து அந்த உட்காந்துருப்பாரான். அந்த சிம்மாசனம் இருக்குது பாருங்க, இங்கே ஷாஜகான் உட்காந்துருப்பார். முன்னாடி புறம் மக்கள் இருப்பாங்க. அவங்களுடைய குறைகள் புறம் கேட்கக்கூடிய இடம் தான் இது. இதுதான் வந்து அந்த பில்டிங். இங்கே தான் ஷாஜகான் வந்து மக்கள் குறைகள் கேட்டு அது உடனே தீர்த்து வைக்கக்கூடிய இடம் தான் இந்த இடம். அந்த இடத்துக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போ அந்த ஷாஜகான் இருந்த சிம்மாசனத்தை வந்து ரொம்ப க்ளோஸில் காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன், எவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க. சுற்றி வேறு இப்போ கண்ணாடி அடைச்சி வச்சுட்டாங்க. நிறைய மக்களில் நேராக உள்ளே போகிறதுனால இப்போ சுற்றி வேறு கண்ணாடி அடைச்சி விட்டு அந்த சிம்மாசனத்தை மட்டும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு என்ன குறை வேணுமோ அதை நிவர்த்தி பண்ணுவாங்க. ஷாஜகானை போகிறாங்க. இந்த இடத்தை ஷாஜகான் சார்பார் இங்கே ஷாஜகான் இருந்து மக்கள்கிட்ட குறைஞ்சிப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் வந்துருக்காங்க. ஹால் ஆஃப் கிரீவன்ஸ், ஹால் ஆஃப் பப்ளிக் கிரீவன்ஸ். அந்த இடத்துல ஷாஜகான் இடம், ஷாஜகான் உட்காந்து குறைகளுக்கு இடத்துக்கு தான். இந்த தூணை பாருங்களேன், ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின தூண் மாதிரியாக இருக்குது. எவ்வளோ அருமையாக சின்ன சின்ன ஸ்க்ராட்சு, சின்ன சின்ன உடைகிறது மீதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ அருமையாக.
இது ஹால் ஆஃப் பப்ளிக் கிரீவன்சஸ், அதாவது மக்கள் குறைகள் கேட்கும் அறை, ஹால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக, ஒவ்வொன்றையும் எவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க. நல்லா கூலிங்காக தான் இருக்குது. கையை வச்ச பக்கம் நல்ல கூலிங்காக இருக்குது. இப்போ கையை வச்ச பக்கம் நல்ல கூலிங்காக இருக்குது. நல்ல கூலிங்காக இருக்குது. டைல்ஸ் கூலிங் டைல்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த காலத்தில் அவ்வளோ அருமையாக ஒவ்வொன்றையுமே வந்து அவ்வளோ டெக்னாலஜி இல்லாத காலத்துலேயே அவ்வளோ அருமையாக வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு பாலத்தை கட்டி 5 மாதத்தில் உடஞ்சி விழுந்துருது. அந்த மாதிரிலாம் கட்டுறாங்க நிறைய பேர். ஒவ்வொன்றுமே அருமையாக இருக்கும். ரங் மஹாலாம். ரங் மஹால்னா மும்தாஜ் மஹால். இது ரங் மஹால். மும்தாஜ் மஹால் வந்து இங்கிட்டு தான் போகணும். இது இங்கிட்டு தான் போகணும். கயத் பாக்ஸ் கார்டன் அண்ட் பெவிலியன்ஸ். கார்டன் பெவிலியன்ஸ் இந்த பக்கம் போக வேண்டியிருக்கு. நேராக போவோம். ரங் மஹால்னா மும்தாஜ் மஹால் போகலாம். மும்தாஜ் மஹால் தான் போகலாம். இது மும்தாஜ் மஹால் பப்ளிக் கன்வீனியன்சஸ். நல்லா அருமையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா ஒரு அருமையான பிளேஸ். மும்தாஜ் மஹாலுக்கு போய்கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ அருமையாக மரங்கள், செடி கொடிகள் நீட்டாக வச்சு அழகு. உண்மையாக சூப்பராக இருக்குது. பேசலாம். रंग महल दीवान आइकास. ताज महल दीवान आइकास. மும்தாஜ் மஹால் கோட்டையில் யமுனை நதியை பார்த்தபடி அமைந்துள்ள 6 அரண்மனை வசிப்பிடங்களில் மும்தாஜ் மஹாலும் ஒன்று. இது அரண்மனையின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ஜனானா பெண்கள் தங்குமிடமாகும். முகலாய பேரரசர் ஷாஜஹானின் மனைவி மும்தாஜ் மஹால் என்று அழைக்கப்பட்ட அர்ஜுமந்த் பானு பேகத்தின் வசிப்பிடம் இந்த இடம்தான். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்களே, இந்த மஹால் தான் அந்த மும்தாஜ் வசித்த இடம். இது மும்தாஜ் மஹால் உள்ள கட்டிப்பட உள்ள யாரும் விடலை.
திவான்-இ-காஸ் என்பது பேரரசர் தனது அரசவை உறுப்பினர் மற்றும் முக்கிய விருந்தினர்களை வரவேற்கும் மண்டபம் தான் இந்த திவான்-இ-காஸ். 1648ஆம் ஆண்டு டெல்லி செங்கோட்டையில் உள்ள ஒரு அறையாக கட்டப்பட்டது. பேரரசருக்குரிய தனி அறை இங்குள்ள சிம்மாசனத்திற்கு அருகில் அமைந்திருந்தது. இந்த தனி அறையில் வரிசையாக அமர காட்சி அரங்கம் அமைக்கப்பட்டிருந்தது. இங்கு அமர்ந்து பார்த்தால் கோட்டையின் கிழக்கு முனையில் உள்ள யமுனா நதி தெரியும்படி அதன் தளம் உயர்த்தப்பட்டிருந்தது. இந்த காட்சி அரங்கு நகர்-ஏ-பெகிஷ் பேரின்பம் தரும் ஓடை எனப்படும் கால்வாயை இணைக்கும்படி இருந்தது. இது ஷா மஹால் என்றும் ஜவுலா கானா என்றும் அழைக்கப்பட்டது. காஸ் மஹால் என்பது திவான்-இ-காஸ் மண்டபத்தின் அருகிலுள்ள பேரரசரின் குடியிருப்பாக இருந்தது. இது சொர்க்கத்தின் நீரோடை மூலம் குளிர்விக்கப்பட்டது. அதனுடன் இணைக்கப்பட்ட ஒரு எண்கோண கோபுரம் முசம்மான் புஜ் என்று அழைக்கப்பட்டது. ஆற்றங்கரையில் காத்திருந்த மக்கள் முன் இக்கோபுரத்தில் இருந்தபடி பேரரசர் காட்சி தருவார். அன்றைய பெரும்பாலான அரசர்கள் இதைத்தான் செய்தனர். பொழுதுபோக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிளேஸுக்கு தான் நம்ம இங்கே வந்துருக்கோம். இதான் அது ஒன் ஆஃப் த பிளேஸ். அது ஃபுல்லாகவே Divan-i-Khas, also known as Shah Mahal, was the hall of private audience used by the emperor for receiving selected courtier and visitors. Divan-i-Khas வந்து எம்பரர் வந்து ப்ரைவேட் பீப்புளை தங்கி பார்க்கக்கூடிய இடங்கள். அதில் அது ஒன்று தான். இதே வந்து எம்பரர் வந்து ப்ரைவேட் பீப்புள்ஸ் முக்கியமான நபர்கள் வந்து சந்திக்கக்கூடிய இடம் தான் இந்த இது திவான்-இ-காஸ். இதே திவான்-இ-காஸ் முக்கியமான நபர்களை வந்து எம்பரர் அதாவது ராஜா வந்து பார்த்த இடம். அந்த இடத்துல எவ்வளவு மார்பிள் வச்சு வெள்ளை மார்பிள் வச்சு நீட் அடைய கூலிங்காக இருக்காங்க. இவ்வளோ வெயில் அடிக்குது. இந்த வெள்ளை மார்பிள் தொட்டோன்னே அவ்வளோ கூலிங்காக இருக்குது. இது வந்து முக்கியமான நபர்கள் பார்க்கக்கூடிய இடம். அதாவது ராஜா வந்து இந்த இடத்துலையும் பார்ப்பாராம் முக்கிய நபர்களை. In 1857 to 1957, Plot Lake Gallery of Indian Post is dedicated to the martyrs of the nation's freedom of movement. 1857 to 1857 வரைக்கும் உள்ள இந்த போஸ்ட் அறிவிச்சு. இங்கே மியூசியம் இருக்குது. இந்த மியூசியம்னாக்க இண்டிபெண்டன்ஸ் எப்படிலாம் வாங்கினாங்க, என்னென்னலாம் நடந்துச்சு, அதுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் அதாவது சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து என்னெல்லாம் போராடினாங்க, இந்த சௌரி சௌரா, அப்புறம் வந்து ஜாலியான் வாலாபாக்கு, எப்படி வந்து ஆங்கிலேயர் வந்தாங்க, எப்படி அடிமைப்படுத்துனாங்க, இதெல்லாம் வந்து ஒரு மியூசியமாக வச்சுருக்காங்க ஃபோட்டோவோடு சேர்ந்து. அதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். Almost 100 years have passed, but the building of still கட்டடத்தை எப்படி கட்டிருக்காங்க, கல்லெல்லாம் எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. கல்லெல்லாம் எப்படி இருக்குது பழைய கால கட்டடம் வந்து ஆக்சுவலாக ஒரு கல் இருக்குது, அதுக்கடுத்து சாந்து வச்சுருக்காங்க. கட்டையெல்லாம் இருக்காரு. மியூசியம் அது. இல்லை எப்படி இந்த சங்கக்கல், இந்த சங்கக்கல்லும் இந்த சாந்த சங்கு இங்கே பெரியகளோட முண்டுகள் வாங்கிக்கிறாங்கல்ல. The replica of Jalian Walla Bagh Memorial
In 1961, Rajendra Prasad, President of India, inaugurated the Jallianwala Memorial. Again, Jallianwala Memorial replica அதே மாதிரி Jallianwala Memorial replica 1961 ராஜேந்திர பிரசாத் வந்து திறந்து வச்சிருக்காரு ஜாலியன்வாலா மெமோரியோட ரெப்ளிகா. ஜாலியன்வாலாபாக் படுகொலை அப்படி படிச்சிருப்போம் இல்லையா? இது எதுக்காக நடந்துச்சு அப்படின்னா, ரவுலட் ஆக்ட்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்து அமிர்தசரத்தில் உள்ள ஜாலியன்வாலாபாக்னோட இடத்துல வந்து போராடினாங்க. அந்த போராட்டக்காரர்களை நோக்கி வந்து ஜெனரல் டயர் தலைமையில் உள்ள இராணுவ வீரர்கள் வந்து சுட்டு நிறைய பேரை கொண்டாங்க. அந்த இதை மியூசியத்தில் வச்சுருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம Indian contribution of the war. Actually, India's contribution to the war, Britain declared war against Germany 4th of August 1914 வந்து ஜெர்மனியில் சண்டை போட்டாங்க. அதில் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் நம்ம இந்தியன் ஃபோர்ஸு நிறையா பேர் அனுப்பிவிட்டு இங்கே சண்டை போட விட்டாங்க. Among the British colony, India was made to contribute the largest number of people, money and material for the First World War. First World War நம்ம இந்தியன்ஸ் அதிகமாக கொண்டு போய் சண்டை போட்டாங்க பிரிட்டிஷ்காரங்களுக்காக. Tales of courage. They salute to martyrs. The Battle of Haifa was the last battle on cavalry and finds unique place in the history of battle. September 23, the Haifa Day. जहां छुपकर शत्रुओं पर वार कर सके। भारतीय सैनिकों के लिए एकदम नई अवधारणा होने के कारण हाइफा डे 23 उनके सामने बैटल ऑफ हाइफा कई वीर लंबी आयु सैनिक स्टोरी ऑफ इंडियन सिपाहीज. The photographs trace the experience of Indian sipahies in the First World War. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் நம்ம இந்தியன் சிப்பாய்ஸ் போய் சண்டை போட்டாங்க இல்லையா? அது இங்கிலாந்துக்கு ஆதரவாக போய் சண்டை போட்டாங்க. If I die here, who will remember me? अतः भारतीय सैनिकों को अपनी पगड़ी चेहरे पर लपेटकर जारी रखा। बहुतों की अस्पताल में The British officer oversees Indian staff scans letters from soldiers. Indian staff acted as a translators and extracted superlative text from the letters to be sent to the chief censor. Indian soldiers funded Voice from the past. Letters.
War Memorial. Their friends were benevolent to remember and acknowledge the contribution and the sacrifices of the Indian soldiers and established a memorial at the now Chapley in 1927. The commemorates 4,742 Indian soldiers who sacrificed their lives during the first major attack on the German lines in France. The names of these soldiers are inscribed on the memorial. 4742 பேர் இந்தியன் சோல்ஜர் இறந்தாங்களாம் அந்த ஃப்ரான்ஸில் போய். அதுக்காக மெமோரியல் வச்சுருக்காங்க. இது அந்த மெமோரியல். 4742 பேர் இறந்த மெமோரியலுக்காக, அவங்க இறந்ததுக்காக இந்த மெமோரியல் வச்சுருக்காங்க. April 11, 2015, the Modi, accompanied by Prime Minister of Europe and Foreign Affairs Jean Lian Lei, brought at the national level of Memorial Front in the world. இந்த மெமோரியலுக்கு வந்து நம்ம மோடி அவர் போனாங்க. Victoria Cross to 11 only. Sarojini Naidu capturing the plight of Indian soldiers fighting in the war penned a poem, The Gift of India. The Victoria Cross is the highest award available to the British and the Commonwealth Armed Forces. Under the British laws, Indian soldiers were not eligible to receive the Victoria Cross until 1911. The highest award they would be honoured with was the Indian Order of Merit. However, the courage and the sacrifices of the Indian soldiers during the First World War would not be ignored by the British. 11 of them were awarded the Victoria Cross for their bravery. Gift of India. Sarojini Naidu is there what you need that my hands hold. Which gift of rain, grain or gold? Gift of India ன்னு சொல்லி சரோஜினி நாயுடு எழுதின போயம் 1915. இவரே பத்ரு சிங். விக்டோரியா கிராஸ் ரெசிபியன்ஸ் 11 பேர் கொடுத்தாலும் அதில் பத்ரு சிங் 11 பேர் அவரங்கள மிர்தாஸ், சுடாதத் கான், தர்வான் நேக்கி, காப்பர் நேக்கி, குல்பிர் தாபா, சாட்டா சிங், லாலா, சகமத் கான், கோவிந்த் சிங், கரண் பகதூர் டானா, பத்ரு சிங், இப்படி வராங்க. மொத்தம் 11 பேருக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. இந்த அவார்டு விக்டோரியா கிராஸ் 11 ஒன்லி 11 பேர்த்துக்கு அவார்டு கொடுத்தாங்க. அது ஆக்சுவலாக ஆங்கிலேயர்கள் கூட கொடுப்பாங்க. இந்த 11 பேர்த்துக்கும் அந்த விக்டோரியா அவார்டு கொடுத்தாங்க. அந்த 11 பேர்த்தையும் நம்ம பார்த்தோம். A map of Amritsar highlights Jallianwala Bagh near the Golden Temple. One archival photo of the land just outside the Jallianwala Bagh. The Bagh stands testimony to sacrifice of the hundreds of unheard and unsung freedom fighters. Photo of the Bagh soon after it was tainted with the blood of martyrs. A man points at holes left by bullet fired at people in Jallianwala Bagh on April 13, 1919. Some of the marks have been encircled in white to make them stand out. கீழே இருந்து ஒரு ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டையில் தான் அடிச்சிருக்காங்க நிறையா. அது வியூ ஆஃப் த சவுத் சைட் ஆஃப் த Bagh, Jallianwala Bagh, அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. Many people managed to save themselves from the bullet by scaling walls in the Bagh. General Tyre was unable to get armored cars in as the passageway that led to the Jallianwala was quite narrow. A photo of the entrance. And except from the Tartan Davis flight, what I experienced that night is known only to me and to God. I would hear the shout
shots being fired from my house. Near Jallianwala Bagh, I rushed there and saw heaps of bodies lying on top of one another. I shouted through them until I located my husband. I asked two young men who were also looking for their relative to bring a cart to carry my husband's body home. By this time it was 8 p.m. and the curfew was in effect. I stood waiting and crying. It was 10 p.m. but no one arrived. I got up and started walking to seek help from people to carry my husband home. I implored many, but I was turned down. So I went back and sat beside my husband's body. I found a bamboo stick which I used to keep off dogs. I saw three men writhing in pain, and a boy about 12 years old in agony entreated me not to leave the place. I asked him if he wanted something to wrap around him. The only thing he wanted was water. But where was water to be found in that place? I heard the clock striking at the regular intervals of 1 hour. At about 6 a.m., two young men and some people from my street came with a cat and I brought my husband home. Brought my husband home. It was impossible for me to describe what I felt. I was alone the whole night in that solitary jungle amidst hundreds of corpses. I passed my night crying and watching. I cannot say more. The Ratan Devi's letter தான். இவங்க தான் ரத்தன் தேவி. இவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார். ஜாலியனவாலா குண்டு சுட்டதில் அவங்க எழுதின போயத்தை அவங்க எழுதினது போயம் பை த போயிட் ஃபார் நாட் ரிகவுண்டிங் த பெயின் ஆஃப் ரத்தன் தேவி. ரத்தன் தேவியோடைய பெயின், அவங்களுடைய சோகம், அவங்களுடைய துக்கத்தெல்லாம் வர்ணித்து இவர் சொல்லியிருக்காரு. இவங்க தான் இந்த ரத்தன் தேவி. ஜாலியன்வாலா பாக்கில் more than 20,000 people assembled. 90 soldiers, 10 minutes of firing, 1650 rounds fired, more than 1000 casualties, 120 bodies recovered. और बैसाखी का त्योहार मनाने जलियांवाला बाग के आसपास एकत्र हो गए थे। हर उम्र के बच्चे, बूढ़े, मासूम जानते नहीं थे इनके साथ क्या होने वाला है। उसी समय ब्रिगेडियर जनरल रेजिनाल्ड डायर ने शहर के कुछ हिस्सों में घोषणा करवाई कि शहर में घूमने से पहले लोगों को पास लेने, जुलूस निकालने, April in all parts of Punjab there were protests against Rowlatt Act. Peaceful protests by all communities were made possible to the efforts of Dr. Satyapal and Kichvili. This unity witnessed during the protest by Thayar. 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிருக்கு. 9ஆம் தேதி the festival of Ram Navami passed off peacefully, during which banners and the slogan showcasing communal harmony were raised. Evening hours when the local leaders in Punjab invited Gandhi to attend demonstration. Gandhi was stopped at the Parwal railway station and taken to Bombay Presidency. April 10
Threatened by this unity between all communities, Thayer ordered arrest of Dr. Satyapal and Dr. Kitchley. They were sent to Dharamshala. Thousands marched to the residence of Deputy Commissioner. Troops opened fire at armed crowd. 11th April, the army was called upon to take over the city of Amritsar. Restrictions on mobility were imposed. Gathering of more than 4 people was prohibited. Those entering the city were subjected to the heavy scrutiny. 12th April was a peaceful day. Revolutionaries called for a meeting to peacefully protest the arrest of Dr. Kitchley and Satyapal. It was decided that the meeting would be held at 4:30 p.m. at Jallianwala Bagh under the leadership of Kannaiya Lal. April 13 was 9:30 a.m. A declaration accompanied by trumpets was made in some parts of the city by the British. It said that no marches were to be held and no more than 4 people would gather at one place at a given time. The announcement is said to have been read in Punjabi and Urdu. Many people from surrounding villages had reached Amritsar to celebrate Paisakhi. None of them, along with many in the city, knew about the announcement made in the morning. Many moved towards the meeting venue. 13th April. இதான் நடந்தது. இதே ஜாலியன்வாலா பாக்கோட ஸ்மால் ஹிஸ்ட்ரி 1919 நடந்தது. The trials, எப்படி ட்ரையல்ஸ் நடந்திருக்கு பூரா செயின் விலங்கு காலையிலையும் கையிலையும் விலங்கு மாட்டி ஆஃப்டர் த ரெவல்யூஷன் 9 pages ஆஃப் அந்த இந்தியன்ஸ் வந்து எப்படிலாம் வந்து ட்ரையல் நடத்திருக்காங்க பாருங்கள். ஆங்கிலேயர் ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க. Why should I beg for mercy? Rather had I got multiple lives, I would have dedicated all of them to my nation in the same way. Sahit Kartar Singh Sharaba. Among the gathered deities, signs of love, the martyrs Kartar Singh Sharaba, who had joined the party at the age of 17. 2 years later, Carter was hanged in Lahore jail on charges of sedition by the British on 16th November 1915. 17 வயசுலேயே தூக்கில் போட்டிருக்காங்க. அந்த வர பாவம். The impact of Gadat. இவங்க லால் பால் 3 பேர். Lal Pal, the nationalist sentiment was spreading across the country in the early 20th century. The trio was made up of assertive nationalists from various states, while Lala Lajpat Rai was from Punjab, Pal Gangadhar Tilak was from Maharashtra, and Vipin Chandra Pal from Bengal. The Block Acts. Arrest without warrant, a poem on Rowlatt Bill and Sanskrit. No dalil, no vakil, no appeal. Under the act, people were to be tried before special courts where there was no right to appeal. Without warrant arrest பண்ணலாமா, அப்பீல் கிடையாதான். இது பிளாக் ஆக்ட். மியூசியம் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து போஸ்ட் பற்றி மியூசியம் இருந்தது. அதாவது அந்த காலத்தில் எப்போ போஸ்ட் ஆஃபீஸ் எப்போ ஆரம்பித்தாங்க அதனுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். போஸ்ட் பாக்ஸ் லேட் அட் திருவாங்கூர் வாங்கூர். இது திருவாங்கூர் வந்து பெட்டி. அந்த காலத்தில் போஸ்ட் பாக்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, இங்கேதே வந்து லெட்ரு உள்ளே போடணும். அந்த லெட்ரு உள்ளே போட்டோன்னா அப்புறம் அங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. இதே போஸ்ட் பாக்ஸு இருந்த போஸ்ட் பாக்ஸ் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
Air mail services is a historical milestone. The world's first official air mail flight took place in India on February 18, 1911. A journey of 15 kilometers lasting 13 minutes was completed by a Henry Pecot, French pilot. இதான் மேல் ஃபஸ்ட்டு மெயில் ஃப்ளைட் மெயில் பண்ணோம். Among rating in 1947 through stamps. Stamps bladder confined. Stamps पर 1942 Quit India movement. Different types of stamps such. Dear Ambassador, this one commemorating 1940. நிறைய ஸ்டாம்ப்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. இந்த ஸ்டாம்ப்ஸ் அப்புறம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மங்கல்யா மிஷின் ஃபஸ்ட்டு மிஷின் ஸ்டாம்ப்ஸ் மங்கல்யா மிஷின் இருக்க ஸ்டாம்ப்ஸ். Floating post office. Floating post office. The first day of its kind, Sahira Post, Sikara Post service is meant to benefit particularly the traders and the older adults along with the individuals who live in household visitors who travel to the renowned Dal Lake. அந்த தால் லேக்கில் வந்து ட்ராவல் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்காக ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. SATRULA Sitrula. Your name? சப்ரி ஷுவாட் ஆஃப் நானா சாஹிப் பெஸ்வா. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த நானா சாஹிப் வந்து இந்த கத்தியை பயன்படுத்தினார். அந்த மாதிரி பழைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்க பயன்படுத்தின பொருள்லாம் வச்சுருக்காங்க. அதைத்தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நியூஸ் பேப்பர்ஸ் ஆஃப் 1857 எல்லாமே இருக்குது. சாலோ டில்லி சாலோ அப்படி யார் சொல்லுவாங்க? நேதாஜி சுபாஷ் சந்திர சொல்லுவார் இல்லையா, அந்த ஸ்லோகம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பிஸ்டல் ரைஃபிள்
துப்பாக்கி சூழ்நிலை அதெல்லாம் இருக்குது. உட்காந்துருக்கு. இதை வந்து ரெட் ஃபோர்ட் இருக்கு இல்லையா, அது உள்ள செங்கோட்டைக்குள்ள உள்ள வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன பேலஸாக இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் சொல்கிறாங்க. அந்த எல்லாமே பார்த்தோம். கண்டிப்பாக நல்லா இருந்தது. நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை. உள்ளே வந்து நிறையா பார்க்கலாம். முகலாய பேரரசர்களில் அவுரங்கசீப்புக்கு பிறகு முகலாய வம்சத்தின் நிர்வாகம் மற்றும் நிதி அமைப்பு வீழ்ச்சி அடைந்தது. மேலும் 18ஆம் நூற்றாண்டில் அரண்மனையும் சீரழிந்தது. 1712இல் சகாந்தர் ஷா முகலாய பேரரசானார். அவரது ஆட்சி தொடங்கிய ஒரு வருடத்துக்குள் அவர் கொல்லப்பட்டால் அவருக்கு பதிலாக பருக்கியார் நியமிக்கப்பட்டார். 1739இல் இந்தியாவின் மீது படையெடுத்த பாரசீக பேரரசர் நாதிர் ஷா மயில் சிம்மாசனம் உட்பட செங்கோட்டையை கொள்ளையடித்து சுமார் 2 லட்சம் வீரர்களை கொண்ட வலுவான முகலாய படையை எளிதில் தோற்கடித்தார். உலக பாரம்பரிய களமான செங்கோட்டையை முகலாய படைப்பாற்றலின் உச்சம் என்று வகைப்படுத்தலாம். இந்த செங்கோட்டை வந்து 254.67 ஏக்கர், அதாவது 255 ஏக்கரில் அமைஞ்சிருக்கு. 2.4 கிலோமீட்டர் நீளமுள்ள தற்காப்பு சுவர்களால் சூழப்பட்டுள்ளது. ஆற்றின் ஓரத்தில் 108 அடியும் உயரத்திலும், நகரத்தின் பக்கத்தில் 32 மீட்டர், அதாவது 59 அடி உயரம் கொண்டு கோபுரங்கள் சுவர்கள் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. செங்கோட்டையில் வந்து என்ட்ரன்ஸில் பார்த்தது லகோரி வாயில், அதுக்கு பேர் லகோரி வாயில் அப்படின்னு அர்த்தம். அதை பார்த்தோம். அதுக்கடுத்து டெல்லி வாயில், சட்டா சவுக், அப்புறம் நௌபத் கானா, அப்போ திவான் இ ஆம், இப்போ திவான் இ காஸ், அப்புறம் சொர்க்கத்தின் நீரோடை, ஜனானா, மும்தாஜ் மஹால், ரங் மஹால், காஷ் மஹால், ஹமாம், பாவொலி, முத்து மசூதி, ஹிரா மஹால், ஹயாபக்ஸ் பாக், இளவர்களின் குடியிருப்பு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். செங்கோட்டைக்குள்ளே அவ்வளவு இருக்குது. ஒவ்வொன்றையுமே பார்த்து ஸ்லோவாக பார்க்கணும்னா குறைஞ்சது ஒரு அரை நாள் ஆகும். அதனால் டெல்லிக்கு போகிறவங்க குறைஞ்சது அரை நாள் உள்ளே போய் ஒவ்வொன்றா பார்த்து ஸ்லோவாக வந்தீங்கன்னாக்க நல்ல தெளிவாக பார்க்கலாம். இது இந்த இடத்துக்கு வந்துங்க, எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. நண்பர்களே, இது வரைக்கும் செங்கோட்டையை பற்றி பார்த்தோம். மறந்துடாமல் நம்ம சேனல் சிட்ருலாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.